ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlogs. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. ஸோ அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்வீட் ரெசிபீஸில் இந்த பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு படைங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு பாயாசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 200 கிராம் பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கடாய் ஹீட் பண்ணுறேன். 100 கிராம் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இப்போ 200 கிராம் பாசிப்பயிறு ஆட் பண்ணிடலாம். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். பாசிப்பருப்பை குக்கரில் பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேணாம். இப்போ இந்த தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்க பாசிப்பயிரை ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். எப்பயுமே இந்த பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணால் தான் அந்த ஸ்வீட்னஸ் நல்லா நமக்கு தூக்கி கொடுக்கும். இப்போ 3 விசில் வர வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். மேலே ப்ரெஷர் வந்த பிறகு விசில் போட்டுடலாம். 3 விசில் வந்துருச்சு. கேஸ் டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை நமக்கு கொதிக்கணும். ஃபஸ்ட்டு 100 கிராம் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 ஹவர்ஸ் ஊற வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த பச்சரிசியை தண்ணி சேர்த்து ரவை பதத்துக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும். பாருங்கள், ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது எந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு நமக்கு அரிசி. இந்த மாதிரி கரெக்டாக அரைஞ்சிருந்தால் தான் நமக்கு பாயசம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ரொம்ப கொரப்பாக இருந்தால் பாயசம் கரெக்டாக இருக்காது நமக்கு. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து 1/2 லிட்டர் தண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்தால் பாயசம் ரொம்ப நமக்கு தண்ணியாக இருக்கும். அதனால் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பருப்புலாம் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வைக்கணும். நான் 200 கிராம் பாசிப்பயிருக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி நல்லா இப்போ கொதித்த பிறகு வேக வச்ச பாசிப்பயிரை ஆட் பண்ணிடணும். நல்லா இது கொதிக்கிற வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணலாம். பாசிப்பயிரை ஆட் பண்ண பிறகு மேலே பொங்கி வரும். பொங்கி வர ஸ்டேஜில் கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நம்ம பாருங்கள், நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொதி வர இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி ஆட் பண்ணிடணும். பச்சரிசி ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சரிசி அரைச்சி ஆட் பண்ணாமல் அப்படியே பாயாசம் செய்யும் போது நமக்கு பாயாசம் தண்ணியாக இருக்கும். அதே இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணும் போது பாயாசம் திக்காக கிடைக்கும் நமக்கு. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையில் 3 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஏலக்காய் இடித்து ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி சர்க்கரை கூட சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும் பாயாசம். 300 கிராம் வெல்லத்தை நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு நீங்கள் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கணும். இது ரொம்ப பொடியாக இடித்து தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம பாயாசத்தில் இதை ஆட் பண்ண உடனே சூடில் ஆட்டோமேட்டிக்காக இந்த வெல்லம் கரைய ஆரம்பிச்சிரும். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வெல்லம் நமக்கு நல்லா கரைய ஆரம்பிக்கும். பாருங்கள், வெல்லம் கரைய பாயசத்தோட கலர் அப்படியே நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஒரு சின்ன தேங்காய் 1/2 மூடி அளவு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஆட் பண்ணுறது பாயசம் நம்ம குடிக்கும் போது நமக்கு கடிப்படும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டேன். ஆட் பண்ண வெல்லம்லாம் நல்லாவே ஃபுல்லாக மெல்ட் ஆகிருச்சு. இப்போ இதை கேஸ் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக இந்த பாயசத்தை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கிரைண்ட் பண்ண தேங்காயை சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம்.
தேங்காய் எதுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறோன்னா, வறுக்காமல் டைரெக்டாக ஆட் பண்ணால் சீக்கிரமாகவே வந்து அந்த ஈரப்பதத்தில் பாயசம் நமக்கு கொஞ்சம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி வறுத்துட்டு ஆட் பண்ணால் பாயசம் வந்து நமக்கு சீக்கிரம் கெடாமல் இருக்கும். அது இல்லாமல் வறுத்துட்டு நம்ம ஆட் பண்ணும் போது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ ரொம்ப அதிகமாக வறுக்க வேணாம், ஜஸ்ட் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்தா போதும். வறுபட்டுருச்சு. இப்போ இந்த தேங்காயை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம முந்திரி திராட்சையை தாளிச்சிக்க போகிறோம். இதுக்கு இப்போ தாளிப்பு கரண்டியில் ஃபஸ்ட்டு வந்து நெய் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நெய் மெல்ட் ஆன பிறகு முந்திரி திராட்சை ஆட் பண்ணிடலாம். நெய் ஹீட் ஆகிருச்சு. உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 8 முந்திரி 8 திராட்சை ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு முந்திரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு திராட்சை ஆட் பண்ணணும். இப்போ திராட்சை ஆட் பண்ணியாச்சு. நல்லா ரெண்டும் கலர் டர்ன் ஆன பிறகு நம்ம பாயசத்தில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ பாயசத்தில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். வறுத்த தேங்காயும் இதில் ஆட் பண்ணியாச்சு. அதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ரொம்பவே டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த பாசிப்பருப்பு பாயாசமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி vlogs. Thanks for watching this video, friends.